ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாரதிட்ட இப்போ வெண்பா கூப்பிட்டு பேசுகிறாங்க. எனக்கு உன்னோட நிலமை புரியுது பாரதி. இன்னைக்கு ஹேமாவோட அம்மா யாருன்னு நீ காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறேல அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நீ என்னதான் ஹேமாவோட அம்மான்னு சொல்ல போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது வெண்பா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. பரவாயில்ல பாரதி, நான் உன்னோட ஃப்ரெண்ட், இந்த மாதிரி நிலமையில நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமாவோட அம்மா நான் தான் அப்படின்னு கூட நீ சொல்லிக்கோ பாரதி, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. ரொம்ப தேங்க்ஸ் வெண்பா, நான் நீ சொன்னதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்லிட்டு போகிறாரு. வெண்பா மனசில் நினைக்கிறாங்க, என்னை பார்த்து ஹேமாவோட அம்மானு மட்டும் நீ சொல்லு பாரதி, அதுக்கப்புறமா நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி குடும்பம் நடத்தணுன்றதை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக இப்போது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. சரவணன் சந்தியா 2 பேருமே அவங்களோட வெட்டிங் அனிவர்சரியை கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. சிவகாமி இப்போது பேசுகிறாங்க, நாங்கள் தென்காசியில் ஒரு சாதாரண குடும்பம், என்னோட பையன் தென்காசியில் ஒரு ஸ்வீட் கடை வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சௌந்தர்யா அம்மாவோட பையன் பெரிய டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப பெரிய இடம், ஆனால் எங்களையும் மதித்து என்னோட மகை மருமகளோட திருமண நாளை இவ்வளோ சிறப்பாக செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹேமா லட்சுமி 2 பேருமே கேக் கட் பண்ணி அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பாரதி, உங்கள் எல்லாருக்குமே நான் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமா பாரதிகிட்ட கேட்குறாங்க, என்ன டாடி எல்லாரையும் சாப்பிட்டு கிளம்ப சொல்கிறீங்க, என்னோட பர்த்டே கிஃப்ட்டை நீங்கள் கொடுக்கவே இல்லையே டாடி அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி வெண்பாவை பார்க்குறாரு. வெண்பாவுக்கு உடனே ரொம்ப சந்தோஷமாயிருது, என்னதான் அம்மானு சொல்ல போகிறான் போல அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லக்ஷ்மி மனசில் நினைக்கிறாங்க, அப்போ ஹேமாவோட அம்மா என்னோட அம்மா கிடையாதா, டாக்டர் அப்பா வெண்பா ஆண்டியை பார்க்குறாரே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி ஹேமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி உள்ளே போகிறாரு. இப்போ அவர் கையில் ஹேமாவோட அம்மாவை வரைஞ்சி ட்ராயிங்கை கொண்டு வராரு. இதை நீயே ஓப்பன் பண்ணு ஹேமா, இதில் உன்னோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமாவும் ரொம்ப சந்தோஷமாக இப்போ அந்த ட்ராயிங்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அஞ்சலி மனசில் நினைக்கிறாங்க, கண்ணம்மாக்காவை தான் மாமா வரைஞ்சி வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த ட்ராயிங்கில் இருக்கிறது யார் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாரதி காலேஜ் படிக்கும்போது ஹேமான்ற பொண்ணை லவ் பண்ணியிருந்திருப்பாரு, அவங்களோட ஃபோட்டோ தான் அது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.